ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போது உளுந்து வடை செய்ய போகிறோம். அதுக்கு 200 கிராம் உளுந்து எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவி ஊற வச்சுருக்கேன். இப்போ அது தேவையான பொடியாக நறுக்கின இஞ்சி, 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி, 3 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கிக்கோங்க. அப்புறம் ஜீரகம், சோம்பு, அவ்வளோதான். ஊற வச்ச உளுந்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். சோம்பு, ஜீரகம் அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அந்த உளுந்து அரைச்சதில் பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாய் எடுத்துருந்துச்சுன்னா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கலாம். இதெல்லாம் அரைச்ச பிறகு லாஸ்ட்டாக ஒரு 2 மிளகு போட்டு இப்போ அரைச்ச விழுத ஒரு பாத்திரத்தில் போட்டு இப்போ வடைக்கு தேவையான பொருள்லாம் சேர்த்து வடை செய்ய போகிறோம். இப்போ பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். இப்போ பொடியாக நறுக்கின இஞ்சி, வெங்காயம் 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. வடையை போட்டு எடுக்க எண்ணெய் எடுத்தாச்சு. எண்ணெய் அடுப்பில் வச்சாச்சு. சூடாகட்டும். எண்ணெய் காஞ்சிட்டு வடை போட வேண்டியது. நல்லா பொன்னிறமாக எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லா வெந்திருக்கும். சூடான சுவையான மெதுவடை தயார். இது சின்ன பிள்ளைலேருந்து பெரியவங்கலேருந்து நல்லா சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தி. அடிக்கடி செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு. எலும்புக்கு ரொம்ப நல்லது. இடுப்பு வலிக்கு ரொம்ப நல்லது. பீரியட்ஸ் டைமில் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க இடுப்பு வலியெல்லாம் வராது. எடுத்துக்கோங்க. தேங்க்யூ.